ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். டுடே நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரசம் தானே நினைக்காதீங்க. ரசத்தை பர்ஃபெக்டாக பண்ணலாம். வாங்க, ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகு, 2 ஸ்பூன் சீரகம் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். ஒரு 4 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. மிளகு சீரகத்தோடைய வாசனை வருது. ஒரு கொத்து கருவேப்பிலை உருகி சேர்த்துக்கலாம். ஒரே ஒரு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், மிளகு சீரகம் எல்லாம் சேர்ந்து நல்லா வாசனை வருது. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு பவுலில் அரிசி கழுவின தண்ணி 1 கப் சேர்த்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். 2 கட் பண்ண தக்காளி, நல்ல பழுத்த தக்காளி எடுத்துக்கோங்க, கட் பண்ணி தான் வச்சுருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். ரசத்துக்கு தேவையான அளவுக்கு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். புளி நல்லா ஊறட்டும். அதுக்கு இடையில நம்ம வறுத்து வச்ச பொருட்களை மிக்சியில் கொரப்பாக அடித்து எடுத்துக்கலாம். கொரப்பாக அரைச்சாச்சு. இப்போ நம்ம புளி தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி நல்லா மசிகிற அளவுக்கு கரைச்சி விடணும். நல்லா மசிச்சிருங்க. தக்காளியோடைய அடையாளமே தெரியக்கூடாது, அந்தளவுக்கு நல்லா மசிச்சிருங்க. இப்போ ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ரசத்தை தாளிச்சிடலாம். நான் பச்சை மிளகாய் ஆட் பண்ணனால இப்போ காஞ்ச மிளகாய் சேர்க்கலை. உங்களுக்கு விருப்பப்பட்டால் காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பேனில் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, தேவையான அளவு பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கொரப்பாக அரைச்ச பொருட்களை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். அதை சேர்த்தோன்னே வாசனை நல்லா வரும். ஒரு 2 மினிட்ஸ் அந்த மாதிரி டைமுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். சிம்லேயே வச்சு செய்யணும். ரசம் எந்தளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு செய்கிறோமோ அந்தளவுக்கு நல்லா அந்த எசன்ஸ் எல்லாம், மிளகு சீரகத்துடைய எசன்ஸ் இறங்கி நல்லா வாசனை வரும். இப்போது கரைச்சி வச்ச தக்காளி புளி கரைசலை அதில் சேர்த்துக்கலாம். அடுப்பை மிதமாக வச்சுக்கோங்க. நுரை வர வரைக்கும் மிதமான சூட்டில் இருக்கட்டும். பாருங்கள், சைட்லலாம் இப்போ தான் லைட்டாக பபிள் வருது. நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நுரை வந்ததுக்கப்புறம் கொத்தமல்லி இலையை ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், தெரியுதா, பபிள் வந்துடுச்சு. ஆஃப் பண்ணியாச்சு. ரசத்தை அப்படியே ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். பர்ஃபெக்ட் ரசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் எப்போ ரசம் ரெடி பண்ணாலும் லைட்டாக கொத்தமல்லி இலையை பாத்திரத்துக்கு மாற்றினோடனே ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதை நம்ம எத்தனை மணிக்கு சாப்பிட்டாலும் சரி, அந்த ரசத்துடைய வாசனை அப்படியே இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு ரசம் ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா